கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து இந்நாள் வரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் உமக்காய் வாழ, உம்முடைய சித்தம் செய்ய, உம்மை அண்டிக் கொண்டிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் கடந்த வாரத்திலே வேதாகமத்திற்கு வேதாகமம் வழங்கும் ஒரு சில பெயர்களை குறித்தும், அதே நேரத்திலே வேத வசனங்களுக்கு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு சில பெயர்களை குறித்தும் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நம்ம வேதாகமத்திற்கு வேத வசனங்களுக்கு வேத வசனங்களின் தன்மையை வைத்து, வேத வசனத்தினுடைய ஒரு குணாதிசயத்தை வைத்து, இது எப்படி செயல்படுகிறது என்பதை வைத்து ஒரு ஒப்பிட்டு சொல்லும்படியான ஒரு உருவக பெயர்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் வேத வசனங்களுக்குரியதான நேரடியான வார்த்தைகளை பார்த்தோம். ஜீவ வார்த்தை, ஜீவ வாக்கியம், வேத வாக்கியம், நீதியான வார்த்தை, பரிசுத்த வேத எழுத்துக்கள், சாட்சியின் வசனம், சத்திய வசனம், கற்பனை, நியாயங்கள் என்றெல்லாம் சொல்லி நம்ம பல்வேறு பெயர்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம வேத வசனங்களுக்கு வேத வசனத்தினுடைய தன்மையை, குணாதிசயத்தை வைத்து சொல்லப்படுகிறதான உருவக பெயர்களை பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இங்கே நமக்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நமக்கு இங்கே வேத வசனத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு பெயர் களங்கமில்லாத ஞானப்பால் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போது திருவசனத்திற்கு, வேதத்தில் உள்ள வசனத்திற்கு, திருவசனம், தேவனுடைய வசனத்திற்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் களங்கமில்லாத ஞானப்பால் என்று பார்க்க முடிகிறது. இதிலே எந்த ஒரு களங்கமும் இல்லை என்று சொல்லுகிற அந்த தன்மையை வைத்தும், அதே நேரத்தில் அது ஞானத்தை அருளுகிற காரியமாக இருக்கிறபடினாலே அதனுடைய தன்மைகளை வைத்து களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது உருவக பெயராக நாம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், பிரகாசிக்கிற விளக்கு, பிரகாசிக்கிற விளக்கு என்று நாம் வாசிக்கிறோம். வேத வசனமானது இருளில் உள்ள, அதாவது அது பாவ இருளாக இருக்கலாம், அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக காரியங்களிலே காணப்படுகிற இருளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது, வெளிச்சத்தின் பாதையிலே வழிநடத்தக்கூடியது வேத வசனம் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட பிரகாசிக்கிற விளக்காக காணப்படுவது, நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற, வழிநடத்துகிற விளக்காக இருப்பது வேத வசனம் என்று பார்க்கிறோம். ஆகையினால்தான் அதை பிரகாசிக்கிற விளக்கு என்ற ஒரு உருவக பெயரை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 1:25, யாக்கோபு 1:25 நாம் வாசிக்கிறோம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிரு. வசனம் தப்பு. யாக்கோபு 1:23, யாக்கோபு 1:23,
இதற்கு நாம் 22 வாசிக்கலாம். யாக்கோபு 1:22-23 வசனங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இங்கே நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் வசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்க்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்போம். ஏன் என்று சொன்னால், நாம் கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்த்துவிட்டு பிறகு மறந்து போகிறோம். அதுதான் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அதுபோல நாம் வேத வசனத்தை கேட்கிறவர்களாய், வாசிக்கிறவர்களாய், படிக்கிறவர்களாய் மாத்திரம் இருப்போம் என்று சொன்னால், இந்த வேத வசனத்திலே நம்முடைய முகத்தை பார்க்கிறோம், நாம் யார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதை செய்யாமல் இருக்கும் பொழுது, அதின்படி நாம் நடக்காமல் இருக்கும் பொழுது, நாம் யார் என்பதை மறந்து போகிறவர்களாய் இருந்து விடுவோம். இப்போ வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் என்ன நிலைமையிலே இருக்கிறேன், நான் இன்னும் வளர வேண்டுமா, அல்லது நான் இன்னும் தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டுமா, இன்னும் எப்படி நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், எங்கெங்கே அதிலே குறைபாடுகள் காணப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளுகிற, நமக்கு உணர்த்துகிற, நமக்கு காண்பிக்கிற ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நம்மிடத்திலே இருக்கிற சில குறைகளை எப்படி நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற குறைகளை நாம் எப்படி கண்ணாடியிலே பார்த்து தெரிந்து கொள்ளுகிறோமோ, அதுபோல நான் வேத வசனமானது நம்முடைய அகத்தின் உள்ளத்தினுடைய குறைகளை காண்பிக்கிறதாக இருக்கிறது. அப்போது அதை நாம் சரி செய்து கொள்ளாத பட்சத்திலே நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு மேலும் மேலும் நம்முடைய இஷ்டம் போல செயல்படுகிறவர்களாய் இருப்போம் என்பதை தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்போது இதன்படி, இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது, வேத வசனமானது ஒரு கண்ணாடியை போல நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 4ஆவதாக ஏசாயா 55:10-11 வசனங்கள். ஏசாயா 55:10-11 வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இங்கே வேத வசனத்தை எதோடு ஒப்பிட்டு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மாறி உறைந்த மழை, மாறி உறைந்த மழைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அப்போது மழையும் உறைந்த மழையும், மாறியும் உறைந்த மழையும் எப்படி இந்த பூமிக்கு வந்து அது ஒரு காரியத்தை செய்கிறதோ, ஆகாரத்தை விளைவிக்கிறதான காரியத்தை செய்கிறதோ, அப்படியே வேத வசனமும் கூட அது எந்த நோக்கத்தோடு அனுப்பப்படுகிறதோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ வேத வசனம் மாரிக்கும் உறைந்த மழைக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 5ஆவதாக எரேமியா 23:29. எரேமியா 23:29. இங்கே நாம் வாசிக்கிறோம், என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இங்கே நமக்கு 2 உருவக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 உருவக பெயர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை அக்கினியை போலும் ஒன்று, 2வது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையானது அக்கினியை போல நம்மை புடமிடுகிறது என்று பார்க்க முடிகிறது.
இன்னொன்று, அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல, அதாவது சுத்தியல் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி ஒரு சம்மட்டியை போல அது இருந்து நம்மை நொறுக்க வேண்டிய இடங்களிலே நொறுக்கி நம்மை சீர்படுத்த வேண்டிய இடங்களை சீர்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த அக்கினியை போலும், அவருடைய வார்த்தை அக்கினியை போல நம்மை புடமிடுகிறதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவத்திலே நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 105 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 105:19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ அக்கினி தான் அந்த புடமிடுகிற காரியங்களை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய வசனமும் கூட ஒரு மனுஷனை புடமிடுகிறதாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் நாம் பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய வார்த்தை அவரை புடமிட்டது என்பதை குறிக்கிறது. அதை தான் நம்ம சங்கீதத்திலையும் வாசிக்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய வார்த்தை அக்கினியை போல நம்மை புடமிடுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயத்தையும் கூட நம்ம இதற்கு பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், எரேமியா 20:9 எரேமியா 20:9, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அப்போ அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதுனா, அக்கினியை போல், எரிகிற அக்கினியை போல் இருந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அது சம்மட்டியை போல் இருக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம். அது நம்மை நொறுக்குகிறதாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சில காரியங்களின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது அது நம்மை நொறுக்கி சீர்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போ அது சம்மட்டியை போல செயல்படுகிறது. சம்மட்டியை போன்ற தன்மை உடையதாய், குணாதிசயம் உடையதாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 4:4, இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். மத்தேயு 4:4, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ தேவனுடைய வார்த்தை எதை போல இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு அப்பத்தை போல இருந்து நம்மை பிழைக்க வைக்கிறது, நம்மை ஜீவிக்க வைக்கிறது, நம்மை வாழ வைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அது நம்மை ஒரு அப்பமாக இருந்து நம்மை வாழ வைக்கிற வார்த்தைகள், வசனங்கள் என்று பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 8வதாக நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 1:23, 1 பேதுரு 1:23 நாம் வாசிக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ இங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அழிவில்லாத வித்து. தேவ வசனத்திற்கு இன்னொரு பெயர் அழிவில்லாத வித்து என்று பார்க்கிறோம். இது என்றைக்கும் அழியாத வார்த்தையாக, விதையாக காணப்படுகிறது. விதை என்பது வசனத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து உவமையிலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விதை எப்படிப்பட்ட தன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால், அழிவில்லாத, அழிவே அதற்கு கிடையாது. அதையும் கூட நாம் மத்தேயுவிலே வாசிப்போம். என்னவென்று சொன்னால், வானம் பூமி எது வேணாலும் ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தையில் ஒன்றும் ஒளிந்து போவது இல்லை. அப்போ அப்படிப்பட்ட அழிவில்லாத வார்த்தையாக, வித்தாக, விதையாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 9வதாக நாம் வாசிக்கிறோம்.
எபிரேயர் 4:12 இதுவும் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இதில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக காணப்படுகிறது. 2 புறம் கருக்குள்ள பட்டயத்தை விட அது கருக்கானதாக ஷார்ப்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு அது கருக்கானதாக கூர்மையுள்ளதாக காணப்படுகிறது என்பதை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படி அது செயல்பட்டு என்னென்ன செய்கிறது என்று சொன்னால், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதாக உருவ குத்துகிறதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகையறுக்கிறதாக பிரித்து இவைதான், இது சரியில்லாதவை, இதுதான் சரியானது, இது எப்படிப்பட்டது, இது தேவையா இல்லையா என்று சொல்லி வகைப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 5:14 10வதாக எரேமியா 5:14 ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும் என்று பார்க்கிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வசனத்தில் பார்த்தோம். எரேமியா 23:29 நம்ம இதை பார்த்தோம். அப்போ அங்கேயும் சொல்லப்பட்டிருந்தது அக்கினியை போல, இங்கே சொல்லப்படுகிறது அக்கினி என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது தேவனுடைய வார்த்தையானது அக்கினியை போல இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்தது 10வதாக சங்கீதம் 19:10 சங்கீதம் 19:10 அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ இங்கு தேவனுடைய வார்த்தை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பொன், பசும்பொன், தேன் கூட்டிலிருந்து வருகிற தெளித்தேன். அப்போ இதில் 2 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். பொன், பசும்பொன் அதைவிட விரும்பப்படத்தக்கது. அடுத்ததாக 11வதாக நாம் பார்க்க முடிகிறது இதே வசனத்திலிருந்தே, தெளித்தேன், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையானது பொன்னை விட, பசும் பொன்னை விட மேன்மையானது. சங்கீதம் 119 கூட நம்ம வாசிக்கிறோம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தை நலமானது என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேன்மையானது என்று சொல்லப்படுகிற ஒரு உருவக பெயரை பெற்றிருக்கிறது. இன்னொன்று, தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 12வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 12:6 சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சொற்கள், வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையானது புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை. அது அசுத்தமானது, இந்த பகுதி தான் சரியானது, அது சரியில்லாத வார்த்தைகள் என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. சுத்தமானதாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த சுத்தம் எப்படிப்பட்ட சுத்தத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால்,
புடமிடப்பட்ட, அதாவது 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. 13ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 8:11. லூக்கா 8:11. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். அப்போ விதை என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இப்போ ஒரு 13 பெயர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். எத்தனை பெயர்கள்? 13 பெயர்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். களங்கமில்லாத ஞானப்பால், பிரகாசிக்கிற விளக்கு, கண்ணாடி, மாறி உறைந்த மழை. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அக்கினி, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி, அப்பம், அழிவில்லாத வித்து, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேன்மையானது, தெளித்தேன், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேன், புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள். புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பானது, கடைசியாக விதை என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக 13 உருவக பெயர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது வேதாகமத்திற்கு வேதாகமம் வழங்கும் பெயர்களை பார்த்தோம். அடுத்ததாக வேத வசனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வித்தியாசமான பெயர்கள். இப்பொழுது வேத வசனத்திற்கு கொடுக்கப்பட்ட உருவக பெயர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்பாடு என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு என்ற பெயர் எப்படி வந்தது? ஏன் இந்த ஏற்பாடு என்றால் என்ன? ஏன் நம்முடைய வேதாகமத்திற்கு ஏற்பாடு என்று சொல்லுகிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இப்போது வேதாகமம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வேதாகமம் என்பது புஸ்தகங்கள் என்ற ஒரு பெயரை தான் கொண்டிருக்கிறது. அது பிப்லியா, பிப்லியோன், பிப்லியோஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க பதத்திலிருந்து வந்த பெயர்கள் தான். பிப்லியா என்று சொல்லும் பொழுது புத்தகம் என்று தான் நாம் பார்க்கிறோம். இது வேறு ஏதோ விசேஷமானது அப்படி இப்படி என்று சொல்லுவதற்கு இல்லை. பைபிள் என்றால் புத்தகம். அப்போது நம்முடைய வேதாகமமானது 66 புஸ்தகங்களை கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்கிறது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 66 புஸ்தகங்களை கொண்ட தொகுப்பிலே 2 பெரும் பிரிவுகள் இருக்கிறது. ஒன்றை நாம் பழைய ஏற்பாடு என்றும் இன்னொன்றை புதிய ஏற்பாடு என்றும் அழைக்கிறோம். அப்போ இந்த ஏற்பாடு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது டெஸ்டமெண்ட் என்று நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கலாம். அதற்கு இணையான இன்னொரு வார்த்தை என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் கவனன்ட், உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. கவனன்ட், உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இதற்கு ஒரு சில அர்த்தங்களை நாம் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று ஒப்பந்தம் அப்படின்றத பார்க்குறோம். இன்னொன்று உயில் அல்லது சாசனம் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இதில் உடன்படிக்கை, ஒப்பந்தம், சாசனம் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தைகள் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது தேவன் நம்ம பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி மக்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. நோவாவோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆபிரகாமோடு, மோசேயோடு, தாவீதோடு, இஸ்ரவேல் மக்களோடு என்று சொல்லி உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் வரும் பொழுது புது உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் ஏற்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிதான் நாம் அவருடைய பிள்ளைகளானோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய ஜீவனை வைத்து அவர் எழுதுகிறதான ஒரு ஒப்பந்தமாக, அவர் கொடுக்கிறதான ஒரு சாசனமாக இது இருப்பதினாலே இது ஏற்பாடு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது என்பதை நாம்
பார்க்க முடிகிறது. இதை நாம் சாதாரணமாக பார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட காரியங்கள் இதுதான். உயில் அல்லது சட்ட ஆவணம், சாசனம், அதே நேரத்திலே ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறதான பெயர்கள் வழங்கப்படுகிறது. இது வேதாகமத்தில் தான் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால் ஏற்பாடு என்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்படுகிற உடன்படிக்கையாக, ஒப்பந்தமாக இது காணப்படுகிறதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஒப்பந்தங்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஏற்பாடு என்று சொல்லி பெயர் காரணம் வருவதற்கு இதுதான் முக்கிய காரியமாக இருந்தது. என்னவென்று சொன்னால் தேவன் மனிதனோடு கூட உடன்படிக்கை ஒப்பந்தங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்து ஒப்பந்தம் செய்து அவனுக்கு கொடுத்ததான காரியங்கள் நிமித்தமாகத்தான் நம்முடைய வேதாகமத்திலே காணப்படுகிற 2 பெரும் பிரிவுகளை நாம் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் சொல்லி அழைக்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தது போல நோவாவினிடத்திலே, ஆபிரகாமினிடத்திலே, மோசையினிடத்திலே, இஸ்ரவேல் மக்களிடத்திலே என்று சொல்லி தேவன் தாவீதினிடத்திலே இப்படி உடன்படிக்கைகளை ஏற்படுத்தினார். ஒவ்வொருவரிடத்திலும் உங்களுக்கு தேசத்தை தருவேன், இனி நான் தேசத்தை, அதாவது இந்த உலகத்தை தண்ணீரினாலே அழிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறதான உடன்படிக்கை. இப்படி உடன்படிக்கைகள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்ம பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தினாலே, தம்முடைய மாம்சத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை நம்மோடு கூட செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய இந்த ஒப்பந்தத்திலே, உடன்படிக்கையிலே ஒரு சில காரியங்கள் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறதான ஒரு விஷயம் இருந்தது. அவர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது, ஒப்பந்தம் பண்ணும் பொழுது அவர் சொல்லுகிறதான ஒரு விஷயம், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், இன்னொன்று நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், அது மாத்திரமல்லாமல் நான் உங்களில் வாசமாயிருப்பேன் என்று சொல்லுகிற இந்த விஷயங்கள் இடம்பெறுகிறதாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்துல, ஈசாக் இடத்துல, யாக்கோப் இடத்துல, மோசேயிட்ட, தாவீதிட்ட, எரேமியா, எசேக்கியேல், இவர்கள் எல்லாரிடத்திலும் தேவன் சொல்லி இருக்கிறதை நம்ம வாசிக்க முடியும். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:7. ஆதியாகமம் 17:7, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்போது நான் எப்படி இருக்கும்படி? உங்கள் தேவனாயிருக்கும்படி, நான் தேவனாயிருக்கும்படி. யார் யாருக்கு? உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும். அப்போ உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 26:24, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கென்றால் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்க தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னால், நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ நான் உன் தேவனாக உன்னோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எரேமியா 31:33, அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 விஷயங்களுமே வருகிறதை பார்க்கிறோம். நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போ ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையில் ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான காரியங்களாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் நம்முடைய தேவனாக இருப்பதும் நாம் அவருடைய ஜனங்களாக இருப்பதும் என்பதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறது, அவர் நம் மத்தியிலே வாசமாயிருக்கிற, அவர் நமக்குள்ளே இன்றைக்கு வாசமாயிருக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:27-28, எசேக்கியேல் 37:27-28 வசனங்கள். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். அப்போ இங்கே நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவிலே இருக்கும்போது நான் அவர்கள் மத்தியிலே உலாவுவேன், அவர்களோடு இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். நான் அவர்கள் மத்தியிலே உலாவுவேன், அவர்களோடு கூட இருப்பேன், அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்றும் நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ தேவன் அவர்கள் நடுவிலே இருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். முத்திரையாக அவருடைய பரிசுத்த ஆவியை, நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது தேவனுடைய உடன்படிக்கையிலே மிகவும் முக்கியமாக காணப்படுகிற விஷயங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் நம் தேவனாயிருக்கிறார், நாம் அவர் ஜனங்களாயிருக்கிறோம், அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார், அவர்கள் நடுவிலே வாசமாயிருந்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும் அவருடைய அந்த ஏற்பாடு, உடன்படிக்கை, ஒப்பந்தங்கள் இதை வைத்துதான் செயல்படுகிறதாக இருக்கிறது. ஆகையினால்தான் இதை நாம் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் அழைக்கிறோம். தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தமாகத்தான் இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், வேதாகமத்தின் சரித்திர சுருக்கம். வேதாகமத்தின் முழுமையாக ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். சரித்திரம் என்னதான் நடந்தது, வேதாகமத்திலே என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சரித்திர ரீதியாக நாம் என்னென்ன காரியங்களை பார்க்கிறோம் என்பதை தான் நம்ம சுருக்கமாக தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடிகிறது, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, என்னென்ன நாட்களிலே என்னென்ன காரியங்களை செய்து அவர் அந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை நம்ம 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்களிலே பார்க்க முடிகிறது. அப்போ 2 அதிகாரங்களிலே நம்ம ஒரு முழுமையான சிருஷ்டிப்பின் வரலாற்றை தெரிந்து கொள்கிறோம், சரித்திரத்தை பார்க்க முடிகிறது. இப்போ ஆதாம் ஏவாள் என்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குமாரர்கள் பிறக்கிறார்கள், காயின் ஆபேல். ஆபேல் இறந்து போகிறதை பார்க்கிறோம். அதற்கு பதிலாக சேத் என்பவர் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக இந்த சந்ததி தொடர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ பாவம் பெருகுகிறது. தேவன் ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார், நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த சரித்திர நிகழ்வில் என்னவென்று சொன்னால், ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விழுந்து போகிறார்கள், ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது.
இப்போ இந்த துரத்தப்படுகிற காரியம் நடந்ததற்கு பிற்பாடு தான் அவருக்கு ஆபேல் காயின் என்று சொல்லுகிற குமாரர் பிறக்கிறார்கள். அதில் காயின் பாவம் செய்கிறான், கொலை செய்து ஆபேலை கொன்று போடுகிறான். அதற்கு பிற்பாடு சேத் என்பவர் பிறக்கிறார். இப்போ அவரிலிருந்து சந்ததி வருகிறது. அதில் நோவாவை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நோவாவை தேவன் தெரிந்து கொண்டு அவரிலிருந்து சந்ததி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சேம், காம், யாபேத் என்ற நோவாவின் குமாரர்களிலிருந்து சந்ததி வருகிறது. இதிலே சேம் என்பவரிலிருந்து வருகிறதான தலைமுறையை, சந்ததியை நாம் பார்க்கிறோம். அதிலே ஆபிரகாம் என்பவரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவரை தெரிந்து கொண்டு ஒரு தேசம் உருவாக்கப்படுகிறது. அவர் தேசத்தின் ஒரு மக்கள் கூட்டத்தின் தலைவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவரிலிருந்து தான் இந்த இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லப்படுகிற ஒரு தேசம் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதற்கு பிற்பாடு 12 கோத்திரங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள், அவர்களிலே ஒரு கோத்திரம், அதாவது 13 கோத்திரங்கள் இருக்கிறது. அதில் ஒரு கோத்திரம் தேவனுக்காக, லேவி என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிறது. இப்போது 11 கோத்திரம்தான் வரும். அதில் யோசேப்புக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டபடினாலே அவருடைய 2 பிள்ளைகள் இந்த கோத்திரத்திலே சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போது 12 கோத்திர பிதாக்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ 12 கோத்திரம் என்று சொல்லி வரும் பொழுது அதிலே யோசேப்பு இருக்க மாட்டார், லேவியும் இருக்க மாட்டார். இப்போ இவர்கள் இருவருக்கு பதிலாக யோசேப்பினுடைய 2 குமாரர்கள் கோத்திர பிதாக்களாக இணைகிறார்கள். எப்ராயிம், மனாசே என்பவர்கள் இணைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தேசம் 12ஆக பிரிக்கப்பட்டு 12 கோத்திரங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. லேவியருக்கு எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு பட்டணங்கள் ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் தான் நாம் 12 கோத்திரம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 12 கோத்திரங்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம முழுமையுமாக பார்க்கும் பொழுது 13 இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதில் லேவிக்கு எந்த பங்கும் பாத்தியமும் இல்லை. ஆனால் அவர்கள் எல்லா இடத்திலும் ஆங்காங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களிலே வசிக்கலாம். அப்போ இப்படியாக இருக்கும் பொழுது இந்த 12 கோத்திரங்களாக இருக்கிறார்கள். இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இருக்கிறதான தேசத்திலே பஞ்சம் வருகிறது. அதற்கு முன்பதாக யோசேப்பு ஒரு சிறை கைதியாக, ஒரு அடிமையாக எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். அங்கே ஒரு சிறை கைதியாக இருந்தார். பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே ஒரு நல்ல அதிகாரத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி இருக்கிறதான நாட்களிலே ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சம் வந்த பொழுது இந்த 12 கோத்திரங்கள், நம்ம இப்போ வேதாகமத்தினுடைய ஒரு சுருக்கம், வேதத்தில் உள்ள சரித்திர சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ளதான ஒரு சில காரியங்களை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்களிலே தேவன் எப்படி இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், எந்தெந்த நாட்களிலே என்னென்ன சிருஷ்டிக்கப்பட்டது, மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்படுகிறார்கள். தேவன் அவர்களோடு வந்து பேசுகிறார், அவர்கள் மத்தியில் உலாவுகிறார் போன்ற காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவர்களுக்கு சொன்ன கட்டளையை அவர்கள் மீறி பாவம் செய்த பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். இப்போ அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு குமாரர்கள் பிறக்கிறார்கள். அப்படி குமாரர்கள் பிறந்த பொழுது ஆபேல், காயின் என்பவர்கள் பிறக்கிறார்கள். காயின் ஆபேலை கொலை செய்கிறார். அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு சேத் என்று சொல்லப்படுகிற ஒரு குமாரர் கொடுக்கப்படுகிறார். அதற்கு பிற்பாடும் அநேக குமாரரும் குமாரத்திகளும் பிறந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ சேத் அவரிலிருந்து சந்ததி தொடர்கிறதை பார்க்கிறோம். பூமியில் அக்கிரமம் பெருகுகிறது, பல்வேறு காரியங்கள் நடக்கிறது, பட்டணங்களை கட்டுகிறார்கள், இப்படி அநேக விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாவம் பெருகுகிறதினாலே என்ன விஷயம் நடந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால், தேவன் உலகத்தை
தண்ணீரினாலே அழிக்கிறார். ஆனால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தவர். தேவனுடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்ததினாலே அவருடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. இப்போ இந்த ஜலப்பிரளயத்திற்கு பிற்பாடு நோவாவின் குமாரர்களான சேம், காம், யாபேத் என்பவர்களிலிருந்து சந்ததி உருவாகிறது. அதிலே நம்ம பார்க்கிறோம், அப்படி சந்ததிகள் உருவாகி அவர்கள் ஆங்காங்கே இருக்கும் பொழுது பட்டணங்களை கட்டுகிறார்கள். அதிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், வானத்தை அளாவிய பட்டணத்தை கட்டுவோம், ஒரு கோபுரத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் கோபுரத்தை உண்டாக்கும் பொழுதுதான் தேவன் அவருடைய சித்தத்திற்கு மாறாக அவர்கள் செயல்பட்டபடியினாலே இறங்கி அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கேதான் பாஷைகள் பிரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பிரிந்த பொழுது அவர்கள் உலகமெங்கும் பரவி போனார்கள். பாஷைகளை வைத்து பிரிந்து போகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இதை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வரும் பொழுது இந்த சேம் என்பவரிலிருந்து வந்த சந்ததியிலே தேவன் ஒருவரை தெரிந்து கொள்ளுகிறார். அது யார் என்றால் ஆபிரகாம் என்ற ஒரு நபர் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆபிரகாமிலிருந்து தான் இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாகினதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ ஆபிரகாம், அவருக்கு பிற்பாடு ஈசாக்கு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து அவருடைய குமாரர்கள் 12 பேர். இப்போ அது 12 கோத்திரங்களாக உருவெடுக்கிறது. இப்படியாக 12 பேர் இருக்கிறார்கள். இப்போ அதிலே யோசேப்பு என்பவரை அவர்களுக்கு அவர் செய்த காரியங்கள், அதாவது மற்ற சகோதரருக்கு அவர்கள் அந்த யோசேப்பு செய்த காரியம் பிடிக்காதபடியினாலே அவரை விற்று போடுகிறார்கள். அவர் அடிமையாக எகிப்திற்கு போகிறார் என்று பார்க்கிறோம். அங்கே அவர் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே போத்திபார் என்பவருடைய வீட்டிலே அவர் மேல் பழி சுமத்தப்படுகிறது. இப்போ அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். அவருக்கு தேவன் கொடுத்திருந்ததான ஒரு வரம் என்ன அப்படின்னு சொன்னால், கனவுகளை விளக்குகிற, அதற்கு விளக்கம் கொடுக்கிறதான ஒரு கிருபை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அந்த சிறைச்சாலையிலே அவர் கனவிற்கு அர்த்தம் சொல்லுகிறதான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இது நடந்ததற்கு பிற்பாடு பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது. சொப்பனத்திற்கு அவர் அர்த்தம் சொல்லுகிறார். இப்பொழுது சிறைச்சாலையிலே இருந்த அந்த யோசேப்பு தேவன் கொடுத்த வார்த்தையின்படியாக உயர்த்தப்பட்டு பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த நாளிலே அங்கே பஞ்சம் வருகிறது. பஞ்சத்தின் நாட்களிலே யாக்கோபினுடைய குமாரர்கள் இங்கே வருகிறார்கள். உணவு பெற்றுக்கொள்வதற்காக, உணவை வாங்குவதற்காக வருகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு அவர்களையும் அவருடைய தகப்பனையும் அங்கே அழைத்து வைத்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ அவர்கள் அங்கே இருந்த நாட்களிலே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், யோசேப்புக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ரூபனுக்கு கொடுக்கப்படவில்லை, ஏனென்றால் அவர் செய்த பாவத்தின் நிமித்தம். இப்போ யோசேப்புக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்படுகிறது. எப்ராயிமும் மனாசேயும் அந்த சுதந்திரத்திலே பங்கடைகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ யாக்கோபு இறந்து போகிறார், அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். இப்படியாக காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ யோசேப்பை அறியாத பார்வோன் வருகிறார். யோசேப்பும் இறந்து போய்விட்டார். இப்போ யோசேப்பையும் அறியாத ஒரு பார்வோன் வருகிறார். இப்போ மக்களை, இஸ்ரவேலர்களை இந்நாள் வரைக்கும் ஒடுக்காமல் பாதுகாத்த அந்த எகிப்திலே இப்போ இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குகிறார்கள், கொடுமையாய் நடத்துகிறார்கள், பட்டணங்களை கட்ட பயன்படுத்துகிறார்கள். இப்படியாக காலங்கள் உருண்டோடுகிறது. இந்த மக்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். இப்போ தேவனை நோக்கி பார்த்தபடியினாலே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தேவன் ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். அவர்தான் மோசே அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவரும் அவருடைய சிந்தனையின்படி செயல்பட்ட பொழுது அவர் பிறக்கும் பொழுதே இறக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் தேவன் அவரை காப்பாற்றி அரண்மனையிலே வைத்து பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்போ அவர் ஒரு காரியத்தை தன்னுடைய முடிவின்படி செய்கிற பொழுது அவர் ஒருவனை கொன்றபடியினாலே அங்கிருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மீதியான் தேசத்துக்கு ஓடுகிறார். அங்கே ஒரு 40 வருடங்கள் கடந்து போகிறது. பிற்பாடு தேவன் அவரை அழைத்து தம்முடைய மக்களை விடுவிக்கிற ஒரு தலைவனாக ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவரை தலைவனாக ஏற்படுத்தின பொழுது அவர்
எகிப்திற்கு வந்து அவர் மூலமாக செய்யப்படுகிறதான அடையாளங்கள், அற்புதங்கள் நடக்கிறது. இப்போ இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்தை நோக்கி கடந்து செல்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருந்தது. இப்போ அவர்கள் போகிற வழியிலே தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். சோதனை நடக்கிறது, இவர்களுக்கும் சோதனைகள் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக காலங்கள் செல்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இப்போ அங்கே தேவன் தம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இப்போ மோசே ஒரு முறை தேவனோடு பேசுவதற்காக மலைக்கு சென்றிருந்த பொழுது இங்கே ஆரோனை இந்த மக்கள் செய்ததான அவரிடத்திலே புலம்பினபடியினாலே, மோசேயை காணோம், எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தேவன் வேண்டும், அப்படி இப்படி என்று சொல்லி புலம்பின பொழுது அவர்களிடத்திலிருந்து பொன்னை பெற்றுக்கொண்டு, தங்கத்தை பெற்றுக்கொண்டு, அதன் மூலமாக ஒரு பொற்கன்றுக்குட்டியை செய்து, இதுதான் நம்மை விடுவித்த தெய்வம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது மோசே தேவனிடத்திலிருந்து, அதாவது அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து பார்த்த பொழுது இந்த காரியங்கள் இப்படி இருந்ததினாலே தேவன் பட்சமாய் நிற்கிறவர் யார் என்று கேட்கிறதான சூழ்நிலையிலே லேவி கோத்திரத்தார் தேவன் பட்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். அப்போ லேவி கோத்திரத்தார் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களிலிருந்து தான் ஆசாரியர், பிரதான ஆசாரியர், அதே நேரத்திலே அந்த தேவ ஆலயத்தினுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிகளை செய்கிறதற்கான மக்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களை தவிர வேறு யாரும் அந்த பணியை செய்யக்கூடாது. ஆகையினால தான் நம்ம வாசிக்க முடியும், தாவீதோடைய காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை ரதத்தில் வச்சு கொண்டுட்டு வராங்க. அது கீழே விழப்போதோன்னு சொல்லி ஊசாய் தடுத்தபடியினாலே அவன் அங்கே ஊசா என்று சொல்லப்படுகிற நபர் அதை பிடித்தபடினாலே அங்கே அவர் செத்து போனார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கிறவர்கள் இந்த ஆசாரியர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் இந்த லேவி கோத்திரத்திலே உள்ளவர்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்போ இங்கே ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், லேவியருக்கு பங்கும் சுதந்திரமாக இருப்பது தேவன் தான் அப்படின்ற ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இப்போ யோசேப்புக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டபடினால அவருடைய 2 குமாரர்களும் அதில் சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது 12 குமாரர்கள் யாக்கோபுக்கு. இவர்கள் 2 பேரும் சேரும் பொழுது யோசேப்பின் இடத்துல ஒருவரும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒருவரும் இருக்கிறபடினால அப்போ 13 வருகிறது. ஆனால் நம்ம அதற்கு பிற்பாடும் கூட 12 கோத்திரங்கள் இருந்தார்கள் அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், லேவி கோத்திரத்துக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை அப்படின்றதுனால அவர்களை பற்றி பெரிதாக அதை கோத்திரம் என்பதிலே சேர்க்கப்படுகிறது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. மற்ற 12 கோத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த எப்ராயிம், மனாசே என்பவர்களை சேர்த்து 12 கோத்திரங்கள். தேசமும் கூட கானான் தேசமும் 12 கோத்திரங்களுக்கு தான் பிரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக காலங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இவர்கள் தேவனிடத்திலிருந்து பல்வேறு அதிசயங்களை பார்க்கிறார்கள், அடையாளங்களை பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அப்பப்போ தேவனை பரீட்சை பார்க்கிறதான காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலைகளின் மத்தியில் மோசே தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் பேசு என்று சொன்ன இடத்திலே கண்மலையை அடித்து விடுகிறார். ஆகையினாலே மோசையினால் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு கொஞ்சம் முன்பதாகவே மோசே ஒரு மலையின் மீது ஏறி போகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. அவர் அந்த மலையின் மீது சென்று அங்கே இருந்தார், கர்த்தர் அவரை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிற்பாடு, மோசேக்கு பிற்பாடு யோசுவா தலைமை தாங்கி நடத்துகிறார். அவர்தான் அவர்களை கானானுக்குள் அழைத்து செல்லுகிற ஒரு தலைவனாக இருக்கிறார். இப்போ 12 கோத்திரங்களுக்கும் தேசம் பிரிக்கப்படுகிறது. லேவியருக்கு ஆங்காங்கே சில பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது. இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் அவர்களுக்கு வனாந்தரத்தில் நடந்து வர நாட்கள்லேயே கொடுத்தார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறதற்கு இந்த லேவி கோத்திரத்தார் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த யோசுவா இறந்து போன பிறகு தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். ஒரு 12 நியாயாதிபதிகளை தேவன்
ஏற்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். 12 நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிற்பாடு சாமுவேல் புஸ்தகத்தில் 2 நியாயாதிபதிகள் இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். ஏலியும் நியாயாதிபதியாகவும் செயல்பட்டு இருக்கிறார், சாமுவேல் நியாயாதிபதியாக இருந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 14 நியாயாதிபதிகளினுடைய காலத்திற்கு பிற்பாடு இந்த 14வது நியாயாதிபதியினுடைய காலத்திலேயே இந்த இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டபடியினால் இந்த 14ஆம் நியாயாதிபதியினுடைய காலத்திலேயே அவர்களுக்கு தேவன் ராஜாவை கொடுக்கிறார். அதில் முதலாவது ராஜாவாக சவுல் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கு பிற்பாடு தாவீது, தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் செய்ததான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினாலே அங்கே தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரங்கள் ஒரு புறமாகவும் 2 கோத்திரங்கள் ஒரு புறமாகவும் பிரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடு உள்ளதான காரியங்களை நாம் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் கூட இருந்தீர், எங்களை வழி நடத்துகிறீர். உம்முடைய வேத வாக்கியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எந்த தன்மை உள்ளதாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உண்மையை பற்றி கொண்டு உமக்காய் வாழ கிருபை செய்யும். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.